ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். தாவேகா இந்த கட்சியினுடைய நடவடிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த எண்ணிக்கை வந்து சேர்ந்துருச்சு. திமுகவிலிருந்து இன்னைக்கு விசிகா, அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML எல்லாருடைய ஆதரவோடு இன்னைக்கு பலமாகவே அரசு இருக்குது. அது இல்லாம அதிமுகவிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய தவறு, ஒரு குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. இன்னொரு புறத்துல இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இதற்கு சற்று முன்னர் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து சட்டப்பேரவை வளாகத்திற்கு வராரு. அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள் கீழே இறங்கி வந்து போய் அவர் அழைச்சிட்டு மேலே கூட்டு போறாரு. அவரோடு சேர்ந்து மற்ற பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எங்களுக்கு இது போதாது. ஆல்ரெடி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், நாங்க அதனுடைய ஆதரவின் அடிப்படையில் நாங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். இதை தாண்டி தாவேகா என்ன செய்ய விரும்புது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு நீங்க சொல்றதை பார்த்தா ஒரே ஒரு சம்பவம் தாங்க ஞாபகம் வருது. இது என்டையர் விஷயத்துக்கும் பொருத்தமா இருக்கும். ஓபிஎஸ் வந்து முதல்வர் பதவியிலிருந்து சசிகலா வந்து நீக்குறாங்க. நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தத்தெல்லாம் ஆரம்பிக்கிறார். இது வந்து நிகழ்ச்சி போக்கு. இந்த நிகழ்ச்சி போக்குக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை பார்த்து சிரிச்சார். இதுதான் காரணம். அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து கருணாநிதியோட இவங்களுக்கு தொடர்பு. இந்த ஒரு சிங்கிள் ரீசன் தான். அது வந்து அவங்கள வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஏடிஎம்கே தொண்டர்களையும் ஃபுல்ஃபில் பண்ணிடும், ஏடிஎம்கேயும் ஃபுல்ஃபில் பண்ணிடும். போனவங்கெல்லாம் உதிர்ந்த ரோமங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, உதிர்ந்த ரோமம் தான். அதாவது திமுக எதிர்ப்பு மட்டுமே வந்து ஒரு விஷயத்த வந்து சாதிக்கும் அப்படின்றது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தது இல்லையா, அதுதான் வந்து இன்னைக்கு வந்து கண்டினியூ ஆகுது. இவங்க வந்து அட் த பிஹெஸ்ட் ஆஃப் ஹூம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. யாரோடைய, அது இப்போ கவர்னர் இருக்காருன்னா அவர் வந்து சப்போஸ் பதவி போயிட்டா கூட குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் தான் அவர் பதவியில் இருப்பார். பதவி நாட்கள் முடிஞ்சா கூட இன்னொரு கவர்னர் நியமிக்கிற வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் வந்து குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் தான் இருப்பார். அப்படிதான் RN ரவிலாம் இருந்துகிட்டு இருந்தார். அவர் ரிமூவ் பண்ணலாம் முடியாது, யாராலையும் முடியாது ரிமூவ் பண்றதுக்கு. சட்டசபை கூட்டிலாம் ரிமூவ் பண்ண முடியாது, வேற கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசமே இருக்காது, யாராலையும் அவர் ரிமூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டோட்டலா இந்த தாவேகா அரசோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது பாஜகவுடைய ஆதரவோட தான் இந்த தாவேகா அரசு இருக்கு. பாஜக அரசோட ஆதரவு வந்து எதுக்கு இருக்குன்னா, அவங்களுக்கு திமுகவை பிடிக்காது. ஆதரவுனா நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது 2 வகையில சொல்லலாம். ஒண்ணு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஆதரவு, இன்னொன்னு நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கு, நாம எதுவும் தலையிடாம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு 2வது வகையான ஆதரவு. நான் இதை 2வது வகையான ஆதரவா பாக்குறேன். கண்டிப்பா பார்க்குறீங்க. அப்படிதான். இவங்களுடைய அஜெண்டா முழுக்க முழுக்க RSS அஜெண்டா. RSS இது இருக்கு. இவங்க உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு சம்பவம் கேட்குறேங்க. இவர் மேல, விஜயபாஸ்கர் மேல கேஸ் இருக்கு, குட்கா கேஸ் இருக்கு. 3.5 கோடி ரூபாய் குட்கால இவர் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட்ல சொல்லுது. மாதவராவ்னு ஒருத்தரை பிடிக்கிறாங்க. மாதவராவோட சார்ஜ் ஷீட்ல வந்து சொல்லுது. இன்னைக்கு அறப்போர் இயக்கம் கூட சொல்லியிருக்காது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்ல வந்து ஒரு 13 கோடி ரூபாய் ஒரு கணக்கு காட்டின மாதிரி, ஒரு அளவுக்கு அதிகமாக கணக்கு இருந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு. இன்கம் டேக்ஸ்ல இன்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கு, ரைட்டுங்களா? இவ்வளோ வழக்கம் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன். தேர்தல் நடந்துகிட்டு இருக்க டைம்ல இவங்க போய் எடப்பாடியை த்ரெட்டன் பண்றாங்க. இந்த டீம் எல்லாம் போய் எடப்பாடியை த்ரெட்டன் பண்ணுது. போய் எடப்பாடி சொல்லி இடி வந்து ஒரு 24 பேர் வீட்டுல ரெய்டு நடத்துது. ஒரே நாள் 24 பேர் வீட்டுல ரெய்டு நடத்துது. அவங்க கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கு.
இது தேர்தலுக்கு முன்னர் நடந்தது. தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து தன் ஏடிஎம்கே இன்டாக்டா வச்சுக்கிறதுக்காக பிஜேபி உதவியோட எடப்பாடி சொல்லி 24 பேர் மேல கேஸ் ஃபைல் ஆகி ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல விஜயபாஸ்கரும் உண்டு. இந்த ஆட்கள் எல்லாருமே உண்டு. சி வி சண்முகம், வேலுமணி, எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடியை த்ரெட்டன் பண்ணாங்க இவங்கெல்லாம் போய் டோட்டலா. அதை எதிராக வந்து எடப்பாடி ரெய்டு விட வச்சு, அமலாக்கத்துறை இறக்கி ரெய்டு விட வச்சு, ஒரே நாளில் 25 பேர் மேலே ரெய்டு விட வச்சு எடப்பாடி வந்து டோட்டல் கண்ட்ரோல் எடுக்கிறார் பார்ட்டியை. அந்த கேஸும் இருக்கு. ஸோ இவ்வளோ கேஸும் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் எந்த நிமிஷமும் வந்து அவரை வந்து சிபிஐ டச் பண்ணலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டச் பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் டச் பண்ணலாம். இவர் எப்படி தாவே காக்க போறாரு? பிஜேபியுடைய கண்ணசைவு இல்லாம அவர் போவாரா? இப்போ கட்சி தாவல் தடுப்பு சட்டம் சொல்லிட்டு அதன் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க, சபாநாயகர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, ஹைகோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க. இவ்வளோ வேலையும் வந்து அதிமுக பண்ணியிருக்கு. இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கு. தேர்தல் கமிஷன்லயும் போய் சொல்லிட்டாங்க. இவ்வளோ வேலையும் கண்டினியூஸா லீவிங் நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்ட் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அவங்க செஞ்சிருக்காங்க. இதையும் மீறி விஜயபாஸ்கர் போறார், எம்ஆர் விஜயபாஸ்கர் போறாரு, ரைட்டுங்களா? அடுத்தது இப்போ சி வி சண்முகம் போறாரு, அதுக்கு அடுத்தது வேலுமணி போறாரு. இவ்வளோ பேர் அதிமுகலேருந்து போறாங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. ஏற்கனவே ஒரு 4 பேர் போயிட்டாங்க. ரைட்டா? 6, 1, 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தணும்னு வருது. 7 தொகுதிகள் காலியா இருக்குன்னும் போது இடைத்தேர்தல் நடத்தி இருக்கணுமா வேண்டாமா? பிஜேபி தேர்தல் கமிஷனு நடத்தி இருக்கணுமா? 7 தொகுதியும் காலின்னு சபாநாயகர் அறிவிச்சிட்டார். ஆனா ரெசிக்னேஷன் வந்த உடனே அறிவிச்சிட்டாரு. அந்த உடனே அக்செப்ட் பண்ணி ரெசிக்னேஷன் சொல்றாங்க. எம்எல்ஏக்கள் தங்களுடைய சுய அறிவின் அடிப்படையில், விவரங்கள் அடிப்படையில் தான் ராஜினாமா செய்தார்களா என்பதை மட்டும்தான் சபாநாயகர் பார்க்கணும். நேர்ல வந்தாங்க, என்ன பார்த்தாங்க, எங்க வீட்டுல பார்த்தாங்க, எங்க வீட்டு வேலைக்காரனை பார்த்தாங்க. சுய அறிவோடு தான் வராங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ராஜினாமா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் தாவேக்கால ஆதவ அர்ஜுனா ரூம்ல போய் சேர்றாங்க. இதெல்லாம் சுய அறிவோடு தான் நடக்குது. ரைட்டா? கிரவுண்ட் ஃப்ளோரும் சட்டமன்றத்தோட கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வந்து இவங்களுடைய கட்சி பனையூர் கட்சி அலுவலகமா மாறி போச்சு. விஜயபாஸ்கர் அங்க சேர்றாரு. அண்ணன் விஜய் வந்து பாக்குறாரு. ஏற்கனவே சி வி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் போய் பார்த்தாரு. வீட்டுல போய் மரியாதை அவங்க ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அப்புறம் ராஜினாமா பண்ணாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலே விப்ப மீறினதா அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்பவுமே கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்துடுது. இப்ப ராஜினாமா பண்ணிட்டு போனா அதுக்கு கதை என்னன்னு எடப்பாடி கேட்கிறாரு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனா யாரு ஆப்ரேட் பண்றான்னு நல்லா தெரியும். ரைட்டுங்களா? கவர்னர் ஆஃபீஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியும். கவர்னர் ஆஃபீஸ் பிஜேபி தயவு இல்லாமலாம் ஆப்ரேட் ஆகாது. அந்த அர்லேக்கர் வந்து என்ன பண்றாரு? வாழ்க தளபதி விஜய்ன்னு வாழ்த்து போடுறாரு சட்டமன்றத்துல. ரைட்டா? அப்போ அது பிஜேபி தயவோட தானே நடக்குது. ஓப்பனான ஆதரவு தானே. அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஸோ பிஜேபியோடைய தயவு, இவங்க ஆதரவை பெறுறதுக்கு அவங்க செய்யற ஒரே ஒரு மேட்ரு என்னன்னா திமுக எதிர்ப்பு. இதை வெறும் திமுக எதிர்ப்புன்னு மட்டும் பார்க்கலாமா? இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னர் எல்லாருமே சொன்னது, தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது, இதுதான் வந்து பாஜகவினுடைய ஒரு திட்டம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. எதன் அடிப்படையில் அதை சொன்னாங்கன்னா, அதிமுக படுதோல்வி அடையும். அதிமுக படுதோல்வி அடையும் பட்சத்துல அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு சிதறுண்டு போவாங்க, இல்லைன்னா கட்சியை உடைப்பாங்க, புது கட்சி தொடங்குவாங்க. இந்த மாதிரியான ஆருடங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நடந்ததே வேற விதம். ஆனா ஒண்ணு நடக்குது, ஒண்ணு நடக்கல. என்ன நடந்துச்சுன்னா, அதிமுக படுதோல்வி அடையும், அதுல இருந்து நிறைய பேர் புது கட்சி தொடங்குவாங்க, இல்லைன்னா வெவ்வேறு கட்சிகளுக்கு போவாங்க அப்படின்னு யோசிச்சது. அது நடக்கல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதை நோக்கி எல்லாருமே அந்த ஒரு கட்சியை நோக்கி போறது அப்படின்றது நடக்குது. ஏதோ நம்ம எதிர்பார்த்தது இன்னைக்கு நடக்குது அப்படின்ற வகையில பாஜக இதை
இன்னும் நீங்க சொல்வது போல இந்த மாதிரியான விஷயங்களை கண்டும் காணாமல் இருப்பது அப்படின்றது வந்து திமுகவை எதிர்க்கின்றார்கள் அப்படின்றத தாண்டி நாம் எதிர்பார்த்த அதிமுக ஒண்ணும் இல்லாம போகுது, அது நடக்குது அப்படின்ற அடிப்படையில இதை பாக்குறாங்களா? வெறும் திமுக எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி சுருக்கி பார்க்க முடியுமா? யாராலையும் அதிமுகவை அழிக்க முடியாது. ஓபிஎஸ்ஸை வச்சு முதல்ல வந்து அதிமுகவை அழிக்க நினைச்சது பிஜேபி. எனக்கு தெரிஞ்சு மைத்ரேயன் சொன்னார், மைத்ரேயன் கிட்ட அருண்ஜேட்லி சொன்னது, என்னப்பா சசிகலாவும் ஓபிஎஸும் ஒன்றா இருக்காங்க, இது ஒன்றா இருந்தால் நல்லது இல்லையே. யார்? ஜெயலலிதா. சீரியஸாக இருக்குது, அது பிழைக்காது. முதலமைச்சராக ஓபிஎஸ் இருக்காரு, ஓபிஎஸும் சசிகலாவும் ஒன்றா இருக்காங்க, இப்படின்னு தான் நல்லா இருக்காது அப்படின்னோடனே தான் ஓபிஎஸ் வந்து அவங்க பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முதல் ஆதரவு தெரிவித்தது மைத்ரேயன். உடைச்சாங்களா? உடைக்க முடிஞ்சுதா? எடப்பாடின்னு ஒருத்தர் நின்னார்ல, சசிகலான்னு ஒரு அம்மா நின்னாங்கல்ல, அவங்களால கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கேவை டேக் பார்ட் பண்ண முடிஞ்சுதா? முடியல. அதுக்கப்புறம் சசிகலாவை காலி பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதே எடப்பாடி யார் தன்னை முதலமைச்சராக்குறாங்களோ அவங்கள வந்து காலி பண்ணுறாரு. அப்போவும் நிற்க முடிஞ்சதா? இல்லை. அவங்களும் சும்மா இல்லாமல் ஒரு 18 எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போனாங்க. அப்போவும் முடிஞ்சதா அதிமுக? முடியல. ஓபிஎஸ்ஸை அப்புறம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிரதமர் மோடி சொல்லி தான் நான் சேர்ந்தேன்னு ஓபிஎஸ் பேட்டியே கொடுத்தாரு. ரைட்டா? ஏடிஎம்கே கவர்மெண்ட் 5 வருஷம் ஓடிச்சா? ஓடிச்சு. ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பிளிட்டு. மறுபடியும் டிடிவி தினகரனை வந்து இங்கே சேர்க்க சொல்கிறாங்க, இங்கே சேர சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் வந்து இங்கே சேர்ந்தாரா? ஒரே ஒரு ஒத்த எம்எல்ஏ ஜெயிச்சாரா? மன்னார்குடி காமராஜ். அதையும் பிடிங்கிட்டு போனாங்களா? அது வேற கதை. ரைட்டா? அப்போவும் அதிமுக அழிஞ்சுதா? இல்லை. இப்போ ஒரு விஜயபாஸ்கர் போகிறதுனால அதிமுக அழிஞ்சிடுமா? இன்னொரு கரூர் விஜயபாஸ்கர் போகிறதுனால கரூர் அதிமுக அழிஞ்சிடுமா? இல்லை ஒரு எஸ்பி வேலுமணி போனால் சேமா வேலுச்சாமின்னு ஒருத்தர் அங்கே கோவை புறநகர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டாரா இல்லையா? ஒரு மாவட்ட செயலாளர் போனால் 10 மாவட்ட செயலாளர் வரக்கூடிய கட்சி அதிமுக. இது மாதிரி ஒரு கட்சியை வந்து நிர்மூலமாலாம் அழிக்க முடியாது. ஸோ அதிமுகவுடைய அழிப்பு என்பது வந்து இவங்க பிளான் பண்ணது என்னன்னா, அண்ணாமலையை ஜென்ரேட் பண்ணி பெருசாக கொண்டு வருவோம். அண்ணாமலை வந்து மேலே வந்து நிற்கும்போது அதிமுக டிஸ்மேண்டில் ஆகிடும். அண்ணாமலையும் வேலுமணியும் ஒன்று, வேலுமணியும் அண்ணாமலையும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து இவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அண்ணாமலையே ஃபெயிலியர் மாடலாக போனோன்னு இவங்க வேற ட்ராக் எடுக்கிறாங்க. சரி, இப்போ அண்ணாமலை வந்து அதிமுகவுக்கு தலைமை தாங்கணும் அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதிமுகவில் ஒரு செக்ஷன் வந்து அதை விரும்புகிறதா ஒரு தகவல் வருது. அதை வந்து கேபி முனுசாமி மறுத்திருக்காரு. பட் அந்த தகவல்ல ஏதாவது அடிப்படை, ஏதாவது துளியளவும் உண்மை இருக்கா? 100% கிடையாது. அதுவே செத்து போன ஒரு மேட்ரு. அண்ணாமலைடா அப்படின்னவெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியல. ரைட்டா? யூடியூபர்ஸ் அது மாதிரிலாம் இருந்தவங்கலாம் எங்க இருக்கான்னு தெரியல. அண்ணாமலைக்காக கச்சை கட்டின பிரபலங்கள் ஏராளம். அது வந்து இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல. நடிகர் அஜித் வந்து அதிமுக தலைமை தாங்கணும்னு கூட ஒரு பேச்சு இருக்கு. அதே மாதிரிதான் அண்ணாமலை தலைமை தாங்க. அதே மாதிரிதான் அண்ணாமலை தலைமை தாங்குது. அண்ணாமலையால ஒரு சின்ன கட்சியை கூட ஆரம்பிக்க முடியாது. நான் சொன்னேன்ல, பிஜேபி இல்லாம எதுவுமே அசையாதுன்னு. சிறந்த உதாரணம் அண்ணாமலை. வி த லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரே தவிர கட்சி ஆரம்பிக்க முடியாது. அண்ணன் வந்து வி த லீடர்ஸ் வச்சுன்னு நவராத்திரி விழாக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதான் அண்ணாமலை. புரியுதுங்களா? அதனால பிஜேபியுடைய அசைவு இல்லாம எதுவுமே நடக்காது. ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணோம் அப்படின்றது அவங்களுடைய ஆசைகள்ல ஒண்ணு. இன்னொரு ஆசை வந்து ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா, இந்த 3 பேரும் டெட்லி காம்பினேஷன். இந்த டெட்லி காம்பினேஷன் வந்து இவங்களுக்கு பெரிய த்ரெட்டு ஆல் இண்டியா லெவல்ல. அதுல ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய த்ரெட்டு. அதனால ஜோசப் ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவர். ஸ்டாலின் அவுட் ஆயிட்டாரு, ஜோசப் வந்து உள்ள கொண்டு வராங்க இவங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இது எவ்வளவு நாள் ஓடுன்றது தெரியல. இப்போ இந்த ஸ்பிளிட்டு, இவங்க இந்த தலைவர்கள் எல்லாம் வெளியேற்றம், இதெல்லாம் வந்து இவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த இடைத்தேர்தல் வருது. இப்போ வரைக்கும் நீங்க சொல்வது போல ஒரு 6 பேர், இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஓப்பனா ஆதவ அர்ஜுனே வந்து சொல்றாரு.
90% முடிஞ்சிச்சு, இன்னும் 10% தான் அதிமுக அப்படின்ட்டு. அதன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னும் அதிமுகவில் இருந்து நிறைய பேர் தாவேக்கால இணைய இருக்கிறாங்க. அதுல சட்டமன்ற உறுப்பினர்களும் இருப்பாங்க, அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க. ஆகவே இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணாட்டாலும் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும் சட்டப்படி தேர்தலை. அப்போ அப்படி அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தாவேக்கா வெற்றி பெறுமா எல்லா தொகுதிகள்லையும்? ஒருவேளை யார் யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட தொகுதியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மீண்டும் சீட்டு வழங்கினா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் மீண்டும் வாக்களிப்பாங்களா, இல்ல தொகுதி வாரியாக தனித்தனியாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? ஒவ்வொன்றும் மாறுங்க. இப்போ கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1500 வாக்குகள்ல தான் கரூர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காரு. கரூர்ல அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த தொகுதி அது. அங்க வந்து வெறும் 1500 வாக்குகள்ல தான் வந்து கரூர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காரு. தாவேக்கா தோத்துருக்காரு. ரைட்டுங்களா? அதே மாதிரி விராலிமலையில் விஜயபாஸ்கர் வந்து சி விஜயபாஸ்கர் வந்து 60,000 வாக்குகளில் ஜெயிச்சிருக்கு. ரைட்டுங்களா? அப்போது 60,000 வாக்குகளில் இண்டிவிஜுவலாக ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காரு. ரைட்டா? அது மாதிரி ஒரு பெரிய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி மதுராந்தகம், அந்த அம்மா வந்து ஐடி இண்டஸ்ட்ரி செல்கக்கூடிய பகுதிகளில் அந்த அம்மாவுடைய செல்வாக்கு வந்து அதிகம். ஓட்டுக்கு ஒரு 3000-5,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும் அந்த அம்மா. இந்த முறை மீண்டும் நின்னாங்கன்னா கொடுக்கணும். இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல். உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா 18 தொகுதிகளுக்கு வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து இடைத்தேர்தல் நடந்தது. ஆட்சியை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான குரூஷியலான ஒரு இடைத்தேர்தல் அது. அதில் 9 தொகுதியில தான் ஜெயிச்சார் அவர். மொத்தம் நடந்து 18, 9 தொகுதிகள் எதிர்கட்சி ஜெயிச்சது. இப்போ ஒரு 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஒரு 3 தொகுதிகளில் ஜெயிச்சாங்கன்னா 3 வந்து இவங்களுக்கு அடிஷ்னல் ஆகும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வரும். அது தவிர வந்து இவங்களுக்கு வந்து ப்ளஸ் இல்லை. அவங்க இன்னும் வந்து நீங்கள் சொன்ன அல்லு சில்லு தான் ஏடிஎம்கே, நீங்கள் சொன்ன கல்லாப்பெட்டி கூட்டணி தான் இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கூட்டணி. இந்த அல்லு சில்லையும் கல்லாப்பெட்டியும் நம்பி தான் இவங்களால ட்ராவல் பண்ணவே முடியும் கடைசி வரைக்கும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இந்த ராஜினாமா பண்ணதை எதிர்த்து வந்து இவங்க வழக்கு போட்டு தேர்தல் கமிஷன்ல சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் வழக்கு போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே. அதனால இந்த ராஜினாமா பண்ணவங்க திரும்ப நிற்கவும் முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அவங்களுடைய வேட்பு மனு வரும்போது கட்சி தாவல் தடுப்பு சட்ட அடிப்படையில் இவங்க மேல புகார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்தால் அவங்க வேட்பாளர் ஆக முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்கு. திருச்சி கிழக்குல மட்டும் அவர் நிற்கலாம். விஜய் யாரை வேணா போடலாம், யாரை வேணா நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு ஜெயிச்சிங்கன்னா கூட நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிகள் தான். மற்ற தொகுதிகள்லாம் அதிமுக தொகுதிகள். அங்கே அதிமுக ஓங்கி அடிக்கும். இன்னொன்று, இந்த இடைத்தேர்தலில் வந்து இப்போ அம்பாசமுத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா, அங்கே சீமான் நிற்கிறாரு. ரைட்டுங்களா? இப்போ நேற்று ஒரு விழாவில் சீமானும் உதயநிதியும் உட்காந்து ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விழாவில் சீமானும் ஸ்டாலினும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சீமானை வந்து காமன் கேண்டிடேட்டாக நிற்க வச்சுட்டு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பேக்கப் பண்ணா அந்த காம்பினேஷனை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது வெளிப்படையாக அறிவிச்சு அப்படிப்பட்ட ஒரு களத்தை சந்திப்பாங்களா, இல்லை மறைமுகமாக அதிமுக திமுக இடையிலான ஒரு ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தலை சந்திப்பாங்களா? இன்னொரு விஷயம், இன்னொரு கேள்வியும் கிட்ட இருக்கு. இன்னைக்கு அதிமுக உடைகிறது, அதிமுக கரைகிறதுன்ற ஒரு ஒரு வெறுப்பு இல்லைன்னா ஒரு கோபம் அப்படின்றது இன்னைக்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில இருக்கு. அந்த தொண்டர்கள் அதிமுக பலமாக இருக்கக்கூடிய அதே தொகுதியில இன்னைக்கு அதிமுகவிலிருந்து வெளியே போன அதே நபர்கள் தாவேகா சார்பாக போட்டியிட்டால் அவர்களுக்கு வாக்களிப்பார்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. அதிமுக எனக்கு தெரிஞ்சு ஒரு தோல்வியை சந்திச்சதுன்னா அது பவுன்ஸ் பேக் ஆகும். திமுகவும் அப்படிதான். ஒரு தோல்வியை சந்திச்சதுன்னா பவுன்ஸ் பேக் ஆகும். யார் நம்மளை அடிச்சாங்கன்றதை கரெக்டாக கணிச்சு திரும்பி வருவாங்க. இது வந்து அதிமுக திமுகவுடைய தேர்தல் தந்திரங்கள். இவங்க நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிக்கணும், நிற்கணும், போனோன்றதுலாம் இல்லை. மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம். நேரடியாக நின்னா தானே திமுகவை அதிமுக ஆதரிக்குது அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க சொல்ற அந்த காரணம். அது வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்றது தேர்தலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மாற்ற நிலைப்பாடு தான் அது.
அது ஒரு டிஸ்கஷன் தான். திருமாவளவன் முதலமைச்சராவதும் ஒரு டிஸ்கஷன் தான். ஒரு டிஸ்கஷன், ஒரு மைனாரிட்டியா ஒரு ஆட்சி வரும்பொழுது வரக்கூடிய ஒரு டிஸ்கஷன். ஏற்கனவே ஸ்டாலின் 106 தொகுதிகளில் இருக்கும்போதும் இதே டிஸ்கஷன் தான் இருந்தது. திமுக 106 தொகுதிகளில் இருந்து எடப்பாடி நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து 20 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி திமுகவில் சேரும்போது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு அந்த காலத்தில் ஒரு பேச்சு இருந்தது. அதெல்லாம் வேணான்ட்டார் ஸ்டாலின். நம்ம களத்தில் நின்று ஜெயிப்போம் அப்படின்றது தான் அவருடைய கண்டிஷன். ஸோ இப்போ நீங்கள் எந்த இவ்வளோ சூப்பர் சுப்பீரியர் கவர்மெண்ட் நீங்கள் நடத்தினாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. 2500 ரூபா பணம் வரல, ரைட்டா? வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜு கொடுப்பேன் நீங்கள், கார் கொடுப்பேன் நீங்கள், மோட்டர் சைக்கிள் கொடுப்பேன் நீங்கள், 4000 ரூபா வேலையற்ற இவங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பேன் நீங்கள், பெண்களை பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் படை அமைச்சேன் நீங்கள், பெண்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, கேவலமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ரைட்டுங்களா? திமுக ஆட்சியே பரவாயில்லன்ற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இல்லை, திமுக ஆட்சியில் இருக்கிற விஷயங்கள் தான் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. திமுக ஆட்சிக்கு மாற்றா ஒரு புதிய ஆட்சியை நீங்கள் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. இந்த வெறுப்பு இருக்கு மக்களுக்கு. ஓகே, ஸோ அந்த வெறுப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. நம்ம இப்போ ஆருடம் சொல்ல விரும்பல, தாவேகா தோற்கும், திமுக ஜெயிக்கும், அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கான ஆளே கிடையாது. அது சொல்லவும் இல்லை, அது மக்கள்கிட்டயே விட்டுருவோம். ஏன்னா இந்த தேர்தல் முடிவே மக்களோட முடிவா இருக்கும்போது அந்த தேர்தல் முடிவும் மக்களோட முடிவா இருக்கும். இவங்களுடைய இணையதள பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஜென்சிக்கள் வந்து திமுகவும் அதே பிரச்சாரத்தை கையில் எடுத்துருச்சு, ரைட்டுங்களா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய பேச்செல்லாம் நக்கலா இருக்கு, ரைட்டா? எம்எல்ஏவே எவன்னு தெரியல, நாங்க எங்கேருந்துடா எம்எல்ஏ தூக்குறதுன்னு கேட்கிறாரு அவரு. இளநீ புள்ளிங்கன்றாரு. இளநீ புள்ளி, பீரோ புள்ளிங் மாதிரி எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறத ஒரு ஃபேமஸான நகைச்சுவை காட்சியோட ஒப்பிட்டு இளநீ புள்ளிங் பண்றாங்க. கவுண்டமணி செந்தில் தானே இளநீ புள்ளி. அது மாதிரி பேச்சு வந்துருச்சு, ஆன்டி இன்கம்பன்சி வந்துடும். இன்னும் வந்து மத்திய தேர்தல் ஆணையம் வந்து இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு உங்களுக்கு இன்னும் பர்மிஷன் தரவே இல்லை, ரைட்டா? இடைத்தேர்தலில் வந்து இது வந்து கட்சி தாவல் நடந்திருக்கா இல்லையான்றத வந்து முடிவு பண்ணோம். ஆளுநரிடம் இருக்குது புகார் மனு, ஆளுநருக்கு, நீதிமன்றத்தில் இருக்குது புகார், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அத்தைக்கு மீசம் முளைக்கணும், அதுக்கப்புறம் தான் சித்தப்பா ஆக முடியும். சித்தப்பா ஆன அப்புறம் தான் இவங்க வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு கொண்டு வர முடியும். இவ்வளவும் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இவங்க வந்து இன்னும் பிஜேபி களம் இறங்கி அடிக்கல. களம் இறங்கி பிஜேபி அடிக்க ஆரம்பிச்சதுன்னா இவங்க தாங்குவாங்களா? இப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும் பொழுதுதான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அதை வந்து விரைந்து விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு. நாளைக்கு விசாரணைக்கு வர இருக்கு. எதை பொறுத்த ஒரு வழக்கு அப்படின்னா, கரூர் நிகழ்வு தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்து. ஆகவே ஆதவ் அர்ஜுனா விசாரிக்கப்பட வேண்டும், இதை பற்றி பேசக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த கரூர்ல இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இன்னைக்கு தாவேகா அரசு கொடுக்க இருக்கக்கூடிய அந்த அரசு வேலை வாய்ப்பு, அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பத்திற்கு, அப்போ அதுவும் வந்து தவறு. இந்த மாதிரி இதெல்லாம் சுட்டி காட்டி எங்களையும் ஒரு இடைமனுதாரராக சேர்க்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வர இருக்கு. அப்போ இது ஒரு தொடக்கமா நம்ம பார்க்கலாமா? நாளைக்கு ஒரு விசாரணை நடைபெறும் பொழுது இன்னைக்கு தாவேகா அரசுக்கு எதிராக, ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குதுன்னா பாஜகவினுடைய ஆட்டம் தொடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? பாஜகவோட ஆட்டம் அதுல தொடங்கல சார். அது ஒரு உச்ச நீதிமன்ற மூவ். அது நீதிபடி, அது வந்து இடதுசாரிகளுக்கு தான் நீங்க சொல்ற உதாரணம் பொருந்தும். சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி, போராட்ட வழிமுறைப்படி அப்படிதான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த மாதிரி சட்டப்படி, நியாயப்படி. இவங்களுக்கு தான் இருக்காரு கவர்னரை வச்சு இவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்டா? கவர்னர்கிட்ட இருக்கக்கூடிய மசோதாக்கள், கவர்னர் பண்ணக்கூடிய வேலைகள், அவர் போய் ஆய்வு நடத்துறாரு. நாகேந்திரன், நயினார் நாகேந்திரன் போயிட்டு கவர்னர் ஆய்வு நடத்தலாம் அப்படின்றாரு, ரைட்டா? கவர்னர் ஆய்வு நடத்தக்கூடாதுன்னு இந்த விஜயுடைய கல்லாப்பட்டி கூட்டணிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்குது. நிர்மல்குமாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ரைட்டா? அதை அக்செப்ட் பண்ணோம்ல. கவர்னர் வேற ரோல்லாம் பிளே பண்ணுவார்ல. இனி
ஆர்லேக்கர் போயிட்டு வாழ்க விஜய்ன்னு சொன்னால் ஆர்லேக்கராக இருக்க மாட்டார்ல, அவர் விஷயங்களை ப்ளே பண்ணுவார். அது இல்லாமல் அமலாக்கத்துறை ஒரே ஒரு சிம்டம் சிக்னல் கொடுத்தா போதும் சார். இவங்க ஏடிஎம்கேக்காரங்க விஜயபாஸ்கர்லாம் ஒரு சிம்டம் கொடுத்தா போதும், அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேயின்னுவாங்களா அந்த மாதிரி பயந்துருவாங்க. ஏன் சார் வேலுமணியும் சிவி சண்முகம் இன்னைக்கு வரைக்கும் போகாமங்கிறாங்க? போக வேண்டியதானே சார், எடப்பாடி தானே, ஆஃப்டர் ஆல் எடப்பாடி போக வேண்டியதானே, ஏன் போல? அங்கதான் இருக்கு மேட்ரு, அங்கதான் இருக்கு. போனா உருவிடுவாங்க, கேட்டா ஹெவி லாஸ். இங்க போனவங்களுக்கு என்ன மரியாதைன்னு நினைக்கிறீங்க? வரும்போது வாங்கன்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த தொழுவத்துல வந்து வந்த மாடை எவனும் கட்டுறது இல்லை, போன மாடை எவனும் கேட்கறது இல்லை. எல்லாம் இப்ப எடப்பாடி கிட்ட திரும்ப போயிட்டு நாங்க திரும்ப கட்சிக்கு வரோன்னு இருக்கானுங்க. அவரு சொல்ற நீ அங்கேயே இருப்பா, நல்லா ரசிச்சு ருசிச்சு உக்காரு, கஷ்டப்பட்டு உங்களை வெளியில அமிச்சோம், நிம்மதியா இருக்கோம் நாங்க. தவக்காவில் இணைந்த சிலர் எடப்பாடியை தொடர்பு கொண்டு சிலர்ல பலர் வந்து ரிட்டர்ன் எடப்பாடி கிட்ட நாங்க வந்துடுறோம்னு எடப்பாடி கிட்ட மனு பண்ணியிருக்காங்க. எடப்பாடி வந்து வேணாம் நீ அங்கேயே இரு அப்படின்னு அவர் பாட்டுன்னு போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருக்காரு. பாண்டியராஜனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டாரு, அதுக்கப்புறம் வெங்கடாஜலம் ஆலங்குடி வெங்கடாஜலம் பையனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காரு, அவனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காரு. ஒரு புறம் கட்சியை ரீவேம் பண்றதுக்கான வேலைகள்ல அவர் இறங்கிட்டாரு, ஜாலியா இறங்கிட்டாரு. எப்பா ஒழிஞ்சானுங்கப்பா இவனுங்களை வச்சுக்கின்னு, இவனுங்க மிரட்டுற இதானே. எவ்வளவு மிரட்டியிருந்தா எடப்பாடி அமித்ஷா கிட்ட சொல்லி அமலாக்கத்துறை ரைடு 25 பேர் மேல கொடுத்துருப்பாரு. அப்போனா இவனுங்களோட மிரட்டலோட தன்மை என்ன? இப்போ புது ரத்தம், புது நிர்வாகம், புது விஷயங்கள் எல்லாமே பாயுது. இதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து ஆக்ட் பண்ணும். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு, பிஜேபிக்கு தான் தலைவலி, ரைட்டா? தமிழ்நாட்டில் எப்படியும் ஒரு 20 சீட்டாவது ஜெயிக்கணும். 2 ஆப்ஷன் ஜெயிக்கிறதுக்கு. ஒன்று வந்து விஜயோட போகணும், கூட்டணி வச்சுன்னு போகணும். விஜய் கூட்டணியோட போக மாட்டார், ஏன்னா அவரோட கலாப்பெட்டி கூட்டணி கலகலத்து போயிடும், ரைட்டா? அந்த கூட்டணி கலகலத்து போயிடும். வெளியில இருந்து பயங்கரமான ஆதரவெல்லாம் தெரிவிக்கிற இப்போ வைகோ சொல்றாரு, தாவேகா மீது வரக்கூடிய எந்த தாக்குதலையும் நான் சமாளிப்பேன்னு கையில கம்போட சுத்திட்டு இருக்காரு தாவேகா ஆபீஸ் கேடயத்தோட. அது கல்லடிச்சா கம்பு தானே, கம்பளை தடுப்பாங்க, ரைட்டா? கேடையன்றது உன்னை தற்காது தானே, மற்றதெல்லாம் வந்து கம்பு வாளு அதோட சுத்திட்டு. இவங்கெல்லாம் எங்க போவாங்க? இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? குறைந்தபட்சம் துரை வைகோ மத்திய மந்திரி ஆகணும்னாலே பிஜேபி தயவு வேணும், இல்லைன்னா அவரால் ஆக முடியாது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று இவங்க ட்ரை பண்ற விஷயம் வந்து பாமக 4 எம்எல்ஏக்கள், அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் அங்க இருக்கு. அவர் வந்து பாஜக சொல்லாம நவரவே மாட்டார். அவரு அன்புமணி ராமதாஸ் இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இருக்கு, சார்ஜ் ஷீட் போட்டு திகார் ஜெயிலில் உட்கார வச்சிருவாங்க. அதே தான் டிடிவி தினகரன் கதையும், அவர் மேலேயும் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் நவராம அண்ணன் விஜயபாஸ்கர் மட்டும் அப்படியே பெருச்சாலி மாதிரி சந்தில பூந்துருவாரா? குள்ளமா உருவமா இருக்கனால எந்த சந்தில ஒன்னா பூந்துருவாரா? அடி அங்கேருந்து வரல. எடப்பாடி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இது வந்து ஒரு டபுள் என்ஜின் சர்க்காரு, பிஜேபி கம்பைண்டான தேசிய ஜனநாயக கூட்டணி சர்க்காரு, தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லுன்னு சொன்னாங்க. டபுள் என்ஜின் சர்க்கார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? தேர்தல் பிரச்சார டைம்ல அதை வந்து எடப்பாடி கேட்க மாட்டேன்ட்டார். கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு உறுதியா நின்னாரு. ஒரு பக்கம் அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருந்தாரு கூட்டணி ஆட்சின்னு, எடப்பாடி மறுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆமா, பியூஷ் கோயல் 5 நாள் வந்து உட்காந்து இதுக்காக உட்கார்ந்தாரு, அவரை எடப்பாடி பார்க்கவே இல்லை. அமித்ஷா ஒரு தடவை நேர்ல வந்து உட்கார்ந்தாரு ஏர்போர்ட்ல, எடப்பாடி பார்க்கல. அதனால எடப்பாடி மேல கோவம். அதனால தாவேகா வந்த உடனே தாவேகாவை வந்து ஓரளவு நிக்க வச்சாங்க. முதல்ல கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்தாங்க அர்லேக்கரை வச்சு, அதுக்கப்புறம் நிக்க வச்சு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அர்லேக்கர் வந்து விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு போனார். இது வந்து டெம்பரரி தான், இதுக்கு அடுத்த எபிசோடு வந்து வேற. இது வந்து நீங்க பார்க்கணும்னா இந்த மெகா சீரியல் பார்க்கறதா. நேத்து மாமியார் சிரிச்சாங்கன்னா இன்னைக்கு சீரியல்ல சிரிப்பாங்கன்றதுக்கு இல்லை, அதுக்குள்ள நாத்தனார் வேற ஒரு ட்விஸ்ட்டை போட்டுருவாங்க. அந்த மாதிரி பாஜக இன்னொரு ட்விஸ்ட்டை போட தயாரா இருக்கு.
இப்படிதான் போகும். நித்தியகண்டம் பூர்ண ஆயுஸ் தான் ஜோசப்புக்கு. பயங்கரமான விளைவுகள்லாம் இல்லை. பத்திரிகையாளர்கள் மேல பாயறது, கருத்து சொல்றவங்க மேல பாயறது மாதிரி ஈஸியாலாம் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது ஜோசப். அதுவே பிரச்சனைக்குள்ளாக தான் முடியும். இப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம், நெருக்கடி, இதெல்லாம் வந்து இன்னொரு பின்னணியில பாக்குறாங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு தேர்தலை சிறப்பாக நடத்தக்கூடிய, திமுகவில் இருக்கக்கூடிய தேர்தலை சிறப்பாக கையாளக்கூடிய நபர்கள்ல முக்கியமானவர். அப்போ அவரை வந்து இந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் அவர் வந்து வெளியில இருக்கக்கூடாது, இல்லைன்னா அவருக்கு ஏதாவது நெருக்கடி கொடுத்து அவரை ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் திமுக மீது இப்படி ஒரு குதிரை பேர குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தேடப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு எங்க அப்பா தான் ஞாபகம் வர்றாரு. எங்க அப்பா சொல்றாரு, எங்க அப்பா நம்ம வீட்டுக்கு அடங்கின குழந்தையே கிடையாது, அடி பிச்சிருவாரு. நான் கேட்பேன், ஏன்பா என்ன அடிக்கிற எப்ப பார்த்தாலும்? டேய், அடிக்க தான்டா நீ தங்கம் அப்படின்னு. அது மாதிரி பாலாஜிக்கு ஜெயிலு புதுசா இல்ல, நீங்க வந்து அவரை தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டா அவரால் ஒர்க் பண்ண முடியாதா? பாலாஜி வந்து நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர் தன்னோட வேலையை காட்டுவாரு. அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு தானே நீங்க வந்து ஒரு பார்லிமெண்ட் தேர்தலையே அட்டம் பண்ணீங்க, எல்லா தொகுதியும் ஜெயிச்சு காமிச்சார்ல. அவரை தூக்கி உள்ள உட்கார வச்சு தானே ஒரு உள்ளாட்சி தேர்தல் அட்டம் பண்ணீங்க. நீங்க 10 தொகுதி ஜெயிச்சதுல 100 வார்டு வந்து அவர் ஜெயிச்சார்ல, உள்ள உட்காந்துக்கினே ஜெயிச்சார்ல. அது மாதிரி பாலாஜிக்கும் ஜெயிலுக்கும் இவங்க அடக்கிறதுக்கும் இல்லை. இவங்க கரூர் தேர்தலை வச்சு பாலாஜியை அடக்கணும். நான் கரூர் 10ஆம் தேதி போறேன், அன்னைக்கு வந்து பாலாஜி உள்ள இருக்கணும். இதெல்லாம் சினிமால, சர்க்கார் படத்துல, துப்பாக்கி படத்துல, நிஜ அரசியல்ல ரியல் வில்லன்லாம் இருக்கான். ரைட்டா? செந்தில் பாலாஜி மாதிரி கில்லேடிலாம் நீங்க பார்க்கவே முடியாது. கோர்ட்டு மூலமா நிவாரணம் பெற்று முன்ஜாமீன் பெற்று வருவாங்க. ஸோ இந்த எலெக்ஷனுக்காக பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்றாங்க. அதை மீறி பாலாஜி நிப்பார்னா எஸ் பாலாஜி நிப்பாரு. பாலாஜி ஜெயிச்சும் காட்டுவார். முந்தைய அரசு வைத்த பேர்களை மாற்றுவது அப்படின்றது நம்ம கடந்த காலத்துல கூட பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ பேர்களை மாத்திருக்காங்க. இப்போ தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் 2ஆம் அலகுக்கு போடப்பட்ட அடிக்கல், அதுல வந்து ஸ்டாலின் அவருடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏற்கனவே நான் முதல்வன் திட்டத்துல அதனுடைய பேர் மாற்றப்பட்டிருக்கு. அப்புறம் முதல்வர் படிப்பகம், அதுல வந்து முதல்வர் என்ற அந்த பேர் நீக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. இந்த பேர் நீக்கம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலம் ஞாபகத்துக்கு வருதா? அப்போது நடந்ததோடு இப்போது நடக்கக்கூடிய விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுது அவங்களால? ஆமாங்க, இது 91-96 ஜெயலலிதா ஆட்சி தாங்க. இது ஜெயலலிதா அப்போ வந்து முதல் முறையா நடிகையா இருந்து முதலமைச்சர் ஆகுறாங்க. இப்ப இவர் நடிகரா இருந்து இவர் முதலமைச்சர் ஆகுறாரு. அப்போ வந்து சசிகலா, இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், விஷ்ணு ரெட்டி, ரூட்டு தலை, இந்த மாதிரி ஒரு கேங், ஒரு கும்பல். அப்போ வந்து ஒரு ஃபேமிலி, இப்போ வந்து ஒரு கும்பல். ரைட்டா? ஒரு கும்பல் பின்னணியில் இருக்கு. அப்போ ஒரு ஃபேமிலி, அதுக்கு ஒரு மத சார்பான அடையாளமும் இருக்கு. அப்படிலாம் வருது. இதுதான் வித்தியாசம். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இதுதான் அது. என்ன கொள்கை இன்னைக்கு வந்து ஆதரிக்கிறாங்கல்ல கம்யூனிஸ்டுகள், இவங்க கூட்டணி போட்டாங்களே, அதுல கூட்டம் போட்டு என்ன பேர் வச்சாங்க? என்ன கொள்கை? என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்? இவங்களுக்கு என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. அதை பத்தி என்னன்னு தெரியாது. சும்மா கூட்டம் போட்டாங்க. சார், விஜயே பார்க்க மாட்டாங்க சார். இது வரைக்கும் சேர்ந்தவங்கலாம் விஜயை பார்க்கவே இல்லை. ஏதோ தப்பி தவறி தேடி கஷ்டப்பட்டு விஜயபாஸ்கர் ஒரே ஒரு போட்டோ. சார், ஜெயலலிதாவோட காஸ்ட்லியா இருக்கார் சார். ஜெயலலிதா கூட கட்சியில சேர்றவங்கள வாங்க வணக்கம் அப்படி நின்று ஒரு போட்டோலாம் கொடுத்து இது பண்ணோம். அது அந்த அளவுக்கு கூட வர்றவங்கள மதிக்க மாட்டுறது. இதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் இருக்கு. இவங்களுடைய கவலை எல்லாமே, போறவங்களுடைய கவலை எல்லாமே உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது தேர்த்தலாம் அப்படின்னு தான் போறாங்க. இப்போ நீங்க ஆனந்த்னு ஒரு பையன், ஜெகத் ரட்சகனுடைய சொந்த பையன் போய் சேர்ந்திருக்கான். எதுக்கு சேர்ந்திருக்கான்? அவன் யாரு?
ஜெகத் ரட்சகன் யாரு? மதுபான ஆலை அதிபர். ரைட்டா? SNJ ஜெயமுருகன் யாரு? மதுபான ஆலை அதிபர். அவர் பிஜேபியில் இருக்காரு. இவர் ஏன் போய் சேர்றாரு? ஆனந்த், புசி ஆனந்தும் இவரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. புசி ஆனந்த் வந்து இவர் சின்னையான்னு கூப்பிடுவாரு. இவருக்கு இருக்க லிக்வர் பிஸ்னஸ்ல முக்கியமான சப்ளை வந்து இவர்கிட்ட இருந்து வரும். இதுக்கு தான் சார் சேர்றானுங்க. அவங்க சேர்றது போறது வர்றது எல்லாமே அதுக்காக தான். ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்குறானுங்க, கிடைக்காது. இவங்க வந்து திமுக எதிர்ப்பை காட்டுறதுக்கு பேர் எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறதுன்ற அடிப்படையில் பண்ணுறாங்க. அதே மாதிரி கூண்டாஸில் போடுறது, பத்திரிகையாளர்களை கூண்டாஸில் போடுறது, இந்த வேலைகள் எல்லாத்தையுமே இவங்க பண்ணுறாங்க. ஒரு போதை பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கான் ஒரு மினிஸ்டர். ஊரில் பார்க்குறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க அது போதை தான், போதை மருந்துன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நியாயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்களால முடியல. ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு பொண்ணு, அவங்க கட்சியை சேர்ந்த பொண்ணே வந்து இந்த எம்எல்ஏ தான் வந்து 2 பேர் அனுப்பிச்சு என்னை வந்து மானபங்கப்படுத்தினாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு எதுவும் இல்லை. டெய்லி வந்து தாவேகா நிர்வாகி அது பண்ணா, தாவேகா நிர்வாகி பாலியல் அத்துமீறல் பண்ணா, அது பண்ணா, இது பண்ணான்னு வருது. நீங்கள் உருவாக்கின சிங்கப்பெண் படை எங்க? அதோட விஷயங்கள் எங்க? என்ன டீட்டெயிலு, என்ன விஷயம், என்ன சட்டம் ஒழுங்கு, எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் இதெல்லாம் கொண்டு போவீங்க? 91, 96 தான் சார். 91, 96ல் அடி வாங்குற வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு தெரியாது நம்ம அடி வாங்க போகிறோம்னு. இல்லாட்டி அந்த வளர்ப்பு மகன் கல்யாணத்தை வந்து அவ்வளோ விரிவாக ஜெயலலிதா பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. 91, 96ல் நல்லம்மன் நாயுடும் துக்கையாண்டியும் வந்து 96ல் சிபிசிஐடி விசாரணை போட்டு 28 கேஸ் தொடுக்கிற வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் இவ்வளோ ஊழல் நடந்ததான்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஜெயலலிதா அம்மா நல்லவங்க, கூட இருக்கிற அந்த சசிகலா தான் கெட்டவங்க. எம்ஜிஆர் ரொம்ப நல்லவர், கூட இருக்கிற 2-3 பேர் தான் கெட்டவர். எம்ஜிஆர் செம்மடி அடிப்பார் தெரியுமா ராமாவரத்தில். அது மாதிரி கதைகள் தான் வந்துக்கிட்டு. இவரை பொறுத்த வரைக்கும் கதைகள் வேற மாதிரி கதைகள் தான் வந்துக்கிட்டு. அந்த கதைகளில் கூட ஒரு விஷயம் இல்லை. ஒருத்தன் ஒரு மினிஸ்டரை பற்றி அவங்க தம்பி சொல்கிறான், என்னை வந்து உயிரோடையே விட மாட்டான் இவன். நிதித்துறை அமைச்சரை பற்றி சொல்கிறான் ஒரு தம்பி. நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற, என்ன கண்காணிக்கிற? எதுவுமே கிடையாது. அப்புறம் இது நீங்கள் போனீங்கன்னா போ 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 இது அதிகமாக தான் போயின்னு இருக்கும். இது வந்து கம்மியாகாது. கம்மியாகும்போது இவங்க என்ன ஆவாங்க? நீ பேரனா மாற்று, ஊரனா மாற்று, எதை வேணா மாற்று. இதெல்லாம் வந்து ஒரு ரெமெடியே கிடையாது, இது ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ரைட்டுங்களா? நாங்கள் ஜனாதிபதி ஆட்சிக்காக தான் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சண்முகம்லாம் முகத்தை எங்கே வச்சுப்பாங்கன்னே தெரியாது, காணாமல் போயிடுவாங்க. ரைட்டுங்களா? கம்யூனிஸ்டுகள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் தான் இது வந்து நடக்கும். எல்லாரும் திமுகவை ஆதரிச்சா நல்லவங்களா, இவங்களை ஆதரிச்சா கெட்டவங்களான்னு கேட்டிங்கன்னா, திமுகவை ஆதரிக்கிறது ஆதரிக்காம போகாதது, அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்குற ஒரு ரைட் இருந்தது. ரைட்டுங்களா? கேள்வி கேட்பதுக்கான ஒரு ரைட் இருந்தது. இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன், எவன் எப்படி அடிப்பான்னு தெரியல, தர்மடி விழும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.